இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம எப்படிமா உங்களால இருக்க முடியுது? குற்ற உணர்ச்சியா? எனக்கு எதுக்கு குற்ற உணர்ச்சி? நான் என் பொண்ணோட வாழ்க்கைய அந்த கார்த்திகிட்ட இருந்து காப்பாத்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் இன்னைக்குதான் நிம்மதியா தூங்கவே போறேன். சந்திரா, நீ எனக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு தரியா? நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. பாவம்மா ரேவதி. ரோஹிணி, உன் புலம்பல கொஞ்சம் நிறுத்து. சும்மா ரேவதி பாவம், நான் அவ வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு இன்னும் என்னென்ன சொல்ல போறேன்? இது பாரு, ரேவதி என்னோட பொண்ணு. உன்னை விட அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு தான் அக்கறை இருக்கும். புரியுதா? அக்கறையா? அக்கறைனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமாமா? பெத்த பொண்ணு மனசுக்கு என்ன பிடிக்குதோ அது அவங்களுக்காக அமைச்சு கொடுக்கறதோ, அவங்க சந்தோஷத்துல தானும் சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு பேரு தான் அக்கறை. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு ரேவதி மேல இருக்கிறது அக்கறையா? இப்ப என்ன, நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? அக்கா, வழக்கமா மாமா தானே இதெல்லாம் பண்ணுவாரு. இன்னைக்கு உன் பொண்ணு இந்த வேலையை பாக்குறா போல. எதுவும் தெரியாதவங்களுக்கு தான் கிளாஸ் எடுக்கணும். எல்லாம் தெரிஞ்சும் வரட்டு பிடிவாதத்திலையும் ஈகோல முடிவெடுக்கிறவங்களுக்கும் யாராலையும் கிளாஸ் எடுக்க முடியாது. அதான் முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? போ, ரூமுக்கு போ. அம்மா, ரேவதி நிஜமாலே பாவம். நிறுத்து. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு ஊர்ல 4 பேரு என் பொண்ணை பார்த்து பாவம்னு சொல்லி கேலி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் இவ்வளவு தூரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது உன் மண்டையில முதல்ல ஏறுதா? அம்மா, அதெல்லாம் உங்க கற்பனை தாமா. கார்த்தி ரொம்ப நல்லவருமா. அவர் ரேவதியை ரொம்ப நல்லாவே பார்த்து பாரு. அதை எப்பதாமா நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? வாய மூடு ரோஹிணி. தேவையில்லாம கார்த்தியை பத்தி பேசி என் கோவத்தை கிளறாத. நான் எப்பவும் என் பசங்களுக்கு நல்லதுதான் யோசிப்பேன். அது உனக்கு இப்ப புரியாது. நீ முதல்ல ரூமுக்கு போ. இத பாரு, ரூமுக்கு போனதும் ரேவதிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லணும்னு மட்டும் நினைக்காத. அப்படி ஏதாவது பண்ண என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். போல எதுவும் பேசாம போ. அக்கா, ரோகிணி அவ தங்கச்சி நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே நிக்கட்டும். நீ ரூமுக்கு போ. ஸ்வீட் கேட்டல, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். போ.